ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளை பற்றி ஒரு 2 வார்த்தை மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணுன்னா நம்ம எப்படிலாம் பேசலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் நான் அப்படிங்கிற வார்த்தையுடைய ஹிந்தி வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் அப்படிங்கிறது இங்கிலீஷில் ஐ அப்படிங்கிற வார்த்தை. நான் இருக்கின்றேன் அப்படிங்கிறதுக்கு ஐ ஆம். ஸோ ஐ ஆம் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் மைன், அதுக்கப்புறம் நம்மளுடைய என்ன சொல்ல வரோமோ அதை சொல்லணும். அதுக்கப்புறம் அதோடைய கடைசி வார்த்தை ஹூ. ஸோ நான் இருக்கின்றேன் அப்படின்னா மைன் அப்படிங்கிற வார்த்தையில் தொடங்கணும். மைன் அப்படிங்கிறது நம்மளை குறிக்கக்கூடியது, நான் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கக்கூடியது. ஹூ அப்படிங்கிறது கடைசி வார்த்தையாக இருக்கணும். ஸோ மைன் அப்படின்னு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஹூ அப்படின்னு முடிக்கணும். ஸோ இதுதான் இதோடைய ரூல்ஸ். ஸோ இந்த வார்த்தையை ரிலேட்டடாக வச்சு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் ராஜா, இல்லைனா நான் ராதா, நான் சுதா. அதுக்கப்புறம் நான் ஒரு ஆசிரியர். நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையை பற்றி நம்ம கொஞ்சம் சொல்லுவோம், அப்படி தானே. ஸோ நான் ஒரு டீச்சராக இருக்கேன், இல்லை நான் ஒரு டாக்டராக இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் நான் ஒரு இந்தியன், இல்லை நான் ஒரு அமெரிக்கன். அதுக்கப்புறம் நம்மளுடைய ரிலீஜன் என்ன, அதுக்கப்புறம் நம்மளுடைய மூட், அதாவது நம்ம கோவமாக இருக்கேன், நான் சோகமாக இருக்கேன், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நம்ம இன்றைக்கி கொஞ்சம் சென்டென்சஸ்லாம் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நான் அப்படிங்கிறத இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். அதை ஹிந்தியில் மைன். ஹிந்தியில் மைன், நான் அப்படிங்கிற வார்த்தை மைன் அப்படிங்கிற வார்த்தையால் நம்ம குறிக்கணும். அதே இது அதோட முடிவு வார்த்தை ஹூ, இருக்கின்றேன். ஆம் அப்படிங்கிறதுக்கு ஹூ அப்படிங்கிற வார்த்தையால் நம்ம முடிக்கணும். இப்போ கொஞ்சம் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நம்மளுடைய பேரை நம்ம எப்படி மற்றவங்ககிட்ட சொல்லுவோம் அதை நம்ம இப்போ பார்க்கலாம். நான் ராஜா அப்படின்னு நீங்கள் மற்றவங்ககிட்ட போய் உங்களை பற்றி சொல்கிறீங்க, ஓகேவா? என் பேர் ராஜா, ஐ ஆம் ராஜா. ஸோ ஐ ஆம் ராஜா அப்படிங்கிறதுக்கு ஐ, நான் அப்படிங்கிறதுக்கு மைன். அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர் ராஜா, அதோட முடிவு வார்த்தையான ஹூ. ஸோ நான் ராஜா, மைன் ராஜா ஹூ. இது நான் சுதா அப்படிங்கிற வார்த்தைன்னா மைன் சுதா ஹூ. ஸோ ஃபஸ்ட்டு மைன், நான்கு மைன் போட்டுறணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பெயரை சொல்லணும். அதுக்கப்புறம் ஹூ. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். மைன் ராதா ஹூ, மைன் கீதா ஹூ, மைன் சுதா ஹூ, மைன் ராஜேஷ் ஹூ. அந்த மாதிரி உங்களுடைய வார்த்தை, அதாவது உங்களுடைய பெயரை நடுவில் போட்டுட்டு மைன் அண்ட் ஹூ அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிச்சிடலாம். இப்போ நம்ம நம்மளுடைய பெயரை எப்படி மற்றவங்ககிட்ட சொல்லணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொழில், அதாவது நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதை சொல்ல போகிறோம், ஓகேவா? நான் ஒரு தொழிலதிபர். ஸோ நான் தொழிலதிபர், ஐ ஆம் பிஸ்னஸ் மேன். பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு வியாபாரி அப்படின்னு ஹிந்தியில் மீனிங். இப்போ நான் பிஸ்னஸ் மேன், ஸோ பிஸ்னஸ் மேனுக்கு நமக்கு தெரிஞ்சிட்டு வியாபாரிங்கிற அர்த்தம். ஸோ மைன் வியாபாரி ஹூ. ஸோ மைன் வியாபாரி ஹூ. இது நான் ஒரு ஆசிரியர், ஐ ஆம் எ டீச்சர். ஸோ நான் அப்படின்னா மைன், டீச்சர் அப்படின்னா சிக்ஷக். இதை நம்ம எப்படி சொல்ல போகிறோம்? நான் ஒரு ஆசிரியர், மைன் சிக்ஷக் ஹூ, மைன் சிக்ஷக் ஹூ. இப்போ அடுத்த ஒரு வார்த்தை, நான் ஒரு நடிகன், நான் ஆக்டர். ஸோ ஐ ஆம் ஏ ஆக்டர். நடிகன்கிறது ஆண்பால், ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மைன் அப்படிங்கிறது நான் ஒரு நடிகன். ஒரு அப்படிங்கிறத சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த ஒருங்கிற வார்த்தைக்கு ஏக், நடிகன் அப்படின்னா அபிநேதா. இது நடிகை அப்படின்னா அபிநேத்ரி. ஸோ அபிநேத்ரி அப்படின்னா நடிகை பெண்பால், ஆண்பாலுக்கு அபிநேதா. ஸோ இதை நம்ம எப்படி சொல்ல போகிறோம்? நான் ஒரு நடிகன், மைன் அபிநேதா ஹூ, இல்லைனா மைன் ஏக் அபிநேதா ஹூ. நான் ஒரு நடிகை அப்படின்னா மைன் அபிநேத்ரி ஹூ, மைன் அபிநேத்ரி ஹூ. நெக்ஸ்ட் நான் ஒரு இந்தியன், நான் இந்தியன். ஸோ இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் தான் இந்தியன் சொல்லுவாங்க. ஸோ மைன் ஏக் பாரத்ய ஹூ. மைன் அப்படின்னா நான், இந்தியன், பாரத்னா நம்ம இந்தியா, பாரத்ய அப்படின்னா இந்தியன் அர்த்தம். ஸோ இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் பாரத்ய. ஸோ மைன் ஏக் பாரத்ய ஹூ.
இப்போ நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம், என் பேர் என்னன்னு சொல்கிறத கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் என்ன வேலை பார்க்குறேங்கிறத சொல்கிறத கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இந்தியன்கிறத சொல்லவும் கற்றுக்கிட்டோம். நான் ஒரு ஹிந்து, கிறிஸ்தவன், முஸ்லீம். அதாவது நம்மளுடைய ரிலீஜன். நான் ஒரு ஹிந்துப்பா, நான் ஒரு கிறிஸ்டின்ப்பா, நான் ஒரு முஸ்லீம்ப்பா அப்படின்னு சொல்லணும்ல. ஸோ அதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நான் அப்படிங்கிறதுக்கு மைன், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஹிந்து, கிறிஸ்டின், முசல்மான். இதில் நீங்கள் என்ன ரிலீஜனோ அதை சொல்லணும். அதோட முடிவு வார்த்தையான ஹூ. ஸோ மைன் ஹிந்து ஹூ, மைன் கிறிஸ்டியன் ஹூ, மைன் முசல்மான் ஹூ. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நான் ஒரு இந்து. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து மைன், கடைசி வார்த்தை ஹூ. அதுக்கப்புறம் நடுவில் நீங்கள் என்ன விஷயம் சொல்ல வரீங்களோ, கிறிஸ்டின்னா கிறிஸ்டியன், ஹிந்துன்னா ஹிந்து, அந்த மாதிரி வார்த்தையை வந்து போட்டுட்டு நம்ம வந்து முடிச்சிடலாம். ஸோ இதில் மனப்பாடம் பண்ணதுக்கு எதுவுமே அவசியம் இல்லை. ஸோ நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் கோபமாக இருக்கேன், நான் சோகமாக இருக்கேன். இந்த மாதிரி வார்த்தையை வந்து நம்ம எப்படி சொல்லலான்னு பார்த்துக்கலாம். ஸோ நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஐ ஆம் ஹாப்பி. ஸோ நான் அப்படின்னா மைன், மகிழ்ச்சியாக. ஸோ மகிழ்ச்சி அப்படின்னா குஷி. ஸோ குஷி அப்படிங்கிறது ஹாப்பி. ஸோ குஷி ஹூ, மைன் குஷி ஹூ. நெக்ஸ்ட்டு நான் கவலையாக இருக்கேன். ஸோ நான் கவலையாக இருக்கிறேன் அப்படின்னா இங்கிலீஷில் ஐ ஆம் சேட். ஸோ கவலை அப்படிங்கிறதுக்கு துக்கி. ஸோ துக்கி அப்படின்னா கவலை. சந்தோஷம் அப்படின்னா குஷி. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்படின்னா மைன், கவலையாக. ஸோ துக்கி. ஹூ, ஐ ஆம் சேட், மைன் துக்கி ஹூ. நெக்ஸ்ட்டு நான் கோபமாக இருக்கேன். ஸோ நான் கோபமாக இருக்கேன். நான் அப்படின்னா மைன், கோபமாக அப்படிங்கிறதுக்கு நாராஸ். ஸோ நான் கோபமாக இருக்கின்றேன். நம்ம மைன் வந்துன்னா எப்போதுமே ஹூம் போட்டு முடிப்போம். அந்த இருக்கின்றேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் ஹூ, வேர்பு தான் அந்த ஹூ. ஸோ மைன் நாராஸ் ஹூ. ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களை பற்றி ஒரு 2 வார்த்தை நீங்கள் மற்றவங்க கிட்ட கண்டிப்பாக பேச முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.